இன்று திருநெல்வேலி மாவட்டத்தில் ராம் சினிமாஸ் அந்த திரையரங்கில் என் தலைவன் லெஜண்ட் அவர்கள் நடித்த லீடர் படம் மிகப்பெரிய வெற்றியடைந்து 2வது வாரத்தில் ஓடிக்கொண்டிருக்கிறது. ரசிகர்கள் கூட நாங்களும் என்ஜாய் பண்ணி பார்க்கறதுக்காக இன்றைக்கி திருநெல்வேலி ராம் சினிமாஸுக்கு வந்திருக்கோம். எங்கள் கூட மாநில இளைஞர் அணி மாநில தலைவர் முத்துதுரை அவர்கள், மாநில மகளிர் அணி தலைவி கலைவாணி, மாநில தலைமை செயலாளர் டேவிட், இளைஞர் அணி தலைவர் டேனியல், மாணவர் அணி தலைவர் மதன், நெல்லை மாவட்ட தலைவர் ஆல்வின், செங்கல்பட்டு மாவட்ட தலைவர் சிவா, திருநெல்வேலி ராஜன் மற்றும் பலர். எனக்கு இந்த ஊரில் சில நிர்வாகிகள் எனக்கு பழக்கம் இல்லாததுனால பேர் சொல்ல மறந்துட்டேன். அதனால் தயவு செஞ்சு மன்னிச்சிருங்க. ஏன்னா எப்போவுமே உங்களில் ஒருவர் தான் இந்த லெஜண்ட் அவர்கள். நிர்வாகிகள் அதையும் தாண்டி, ரசிகர்கள் அதையும் தாண்டி பொது சேவையில் முக்கியமாக பங்கு வகிப்பவர் தான் இந்த லெஜண்ட் அவர்கள். அதனால் யார் பேர் விட்டு போயிட்டு இருந்தாங்க, நான் மன்னிப்பு கேட்டுக்கொள்கிறேன். ஏன்னா இன்றைக்கி 2வது வாரத்தில் இந்த லீடர் படம் மிகப்பெரிய வெற்றி அடைந்திருக்கு அப்படின்னாக்க அதற்கு ரசிகர்கள் தான் காரணமே. அப்படி ஒரு மிக சிறப்பாக இந்த படம் வந்திருக்கு. இந்த படத்தில் லெஜண்ட் அவர்களை ரொம்ப அழகாக ஸ்டைலாக ஹாலிவுட் தரத்திற்கு அந்த கதாநாயகன் லீடர் அவர்களை, மாறன் அப்படின்ற கதாபாத்திரம் ஏற்றிருக்கும் லீடர் அவர்களை, சக்திவேல் என்கின்ற கதாபாத்திரம் ஏற்றிருக்கும் லீடர் அவர்களை அழகாகவும் நல்ல பெருமையாகவும் காட்டியுள்ள இயக்குனர் துரை செந்தில்குமார் சார், உங்களுக்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்கள். அது மட்டும் இல்லை, இப்போ நான் ஆடியன்ஸ் கூட படம் பார்க்கும்போது ஒரு சீன்லையும் கூஸ் பம்ப்ஸ் அப்படின்னு தான் சொல்கிறாங்க. அந்த மயிர் நட்டுக்குன்னு சொல்லுவாங்க, இங்கிலீஷில் கூஸ் பம்ப்ஸ் தானேப்பா, அந்த கூஸ் பம்ப்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு எல்லாமே இருக்குது. அது மட்டும் இல்லை, நான் ரொம்ப சென்டிமெண்ட்டோடு தான் வளர்ந்தவன் நான். இந்த படத்தில் கிளைமேக்ஸில் அம்மா அந்த பொண்ணை தன்னுடைய பொண்ணை பார்த்த உடனே அப்படியே அம்மா வந்து கலங்கி போய் அம்மான்னு சொல்லி அப்படியே உட்காருவாங்க. அப்போது கதாநாயகன் லீடர் அவர்கள், லெஜண்ட் அவர்கள், அவருடைய கண்ணில் அந்த தாய் பாசம், தந்தை பாசம், குழந்தை பாசம், அது எல்லாமே அவரோட கண்ணில் அப்படியே தெரியும். இதுதாங்க எனக்கு தெரிந்து. முதல்ல சொல்லுவோம் சிவாஜி சார் அப்படின்னு, அதன் பிறகு கமல் சார் அப்படின்னு சொல்லுவோம், அதன் பிறகு அப்படி அந்த பாத்தீங்களா ஆடியன்ஸ் அப்படி லெஜண்ட் அவர்கள் அந்த கிளைமேக்ஸில் அவர் மனம் உருகி அந்த கண்ணில் அப்படியே ஒரு நடிப்பு தெரியுங்க. ஏன்னா ஒரு நடிகனும் 6 பேக் வைக்கிறது பெருசு இல்லை, பிரபுதேவா மாதிரி ஆடுறது பெருசு இல்லை, ஆக்ஷன் கிங் மாதிரி ஃபைட் பண்ணுறது பெருசு இல்லை. ஆனால் எல்லாமும் கலந்து உள்ள ஒரு கலைஞனாக இருப்பவர் தான் இந்த லெஜண்ட் அவர்கள். அதே மாதிரி ட்ரெயினில் ஒரு ஃபைட் ஒன்று இருக்குங்க. ஃபைட்டுனா அவங்க அப்பா மாவனம் இதாங்க ஃபைட்டு. அந்த ஃபைட்டை அவர் ஹாலிவுட்டில் போய் எதுவும் கற்றுக்கிட்டு வந்தாரான்னு தெரியல. 2வது படத்திலேயே, லீடர் படத்திலேயே அவர் தனி முத்திரையை பதித்து விட்டார் இந்த லெஜண்ட் அவர்கள். நான் வேணா சொல்றேன், இந்த 2026 மிகப்பெரிய உச்சத்தை தொட்டு விட்டார் லெஜண்ட் அவர்கள். அவருக்கு என் மனமார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். அதே மாதிரி இப்போ எலெக்ஷன் டைமில் நிறையா பேர் என்கிட்ட கேட்டாங்க யாருக்கு ஓட்டு போடுறதுன்னு. இப்போ நான் சொல்கிறேங்க, மன்சூர் அலிகானுக்கு ஓட்டு போடுங்க. மன்சூர் அலிகானுக்கு ஓட்டு போடுங்க. மன்சூர் அலிகானுக்கு நீங்கள் ஓட்டு போட்டிங்கன்னா இப்போ வந்து இந்த சலுகைகள்லாம் கொடுக்குறாங்களா, உங்களுக்கு வாஷிங் மிஷின் தரோம் அப்படின்னு,
வாஷிங் மிஷின் தரேன்னு சொல்லுவாங்க. ஆனா மன்சூர் அலிகானுக்கு நீங்க ஓட்டு போட்டீங்கன்னா கோப்பா மௌன அவரே வந்து துணியே துவைச்சு தருவாரு. வீடியோ பார்த்திருக்கீங்கல்ல? நான் இப்பவும் சொல்றேன், மன்சூர் அலிகான் அவர்களுக்கு நீங்க ஓட்டு போட்டு ஜெயிக்க வச்சீங்கன்னா அவரு வாஷிங் மிஷினுக்கு பதிலாக அவரே வீட்டில் வந்து துணி துவைச்சு தருவாரு. அப்படி தரலன்னா இந்த லெஜண்ட் மேல சத்தியம். அதே மாதிரி உங்களுக்கு அந்த சலுகை தரம் இந்த சலுகை தரம் எல்லாரும் வந்து ஆளுக்கு ஒரு சலுகைகள் சொல்லிட்டு வராங்கல்ல, சலுகைகள் சொல்லிட்டு வராங்கல்ல. இப்ப நான் சொல்றேன், ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு உங்களுக்கு பிரியாணி இலவசமாக தருவார் மன்சூர் அலிகான் அவர்கள். ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு உங்களுக்கு பிரியாணி தருவாரு, மட்டன் பிரியாணி, சிக்கன் பிரியாணி, இப்படி எல்லாமே தருவாரு. எப்படி லெஜண்ட் அவர்கள் கொஞ்சம் இருக்குங்கப்பா, இந்த லெஜண்ட் அவர்கள் எப்படி மக்களின் நலன் கருதி அவருடைய ஒவ்வொரு நிகழ்ச்சிக்கும் பிரியாணியாக இருந்தாலும் சரி, வெஜிடேரியன் நான் வெஜிடேரியன் எதாக இருந்தாலும் மக்களை திருப்திப்படுத்தணும்னு நினைக்கிறாரோ அதே மாதிரி நம்ம மன்சூர் அலிகானும் அவரும் பிரியாணி போட்டுட்டே தான் இருப்பாரு. அதனால நீங்க அதனால மன்சூர் அலிகானுக்கு ஓட்டு போடுங்க, சரிங்களா? அதே மாதிரி இப்ப மன்சூர் அலிகானுக்கு ஓட்டு போடுங்க அப்படின்னு நான் சொன்னது என்னுடைய சொந்த கருத்து. இது வந்து லெஜண்ட் ரசிகர் மன்றத்தை சேர்ந்தவங்களோடது இல்லை, என்னுடைய சொந்த கருத்தாக தான் சொல்றேன், சரிங்களா? சூடா பிரியாணி சாப்பிடா வரியாணி, சூடா பிரியாணி சாப்பிடா வரியாணி, சூடா பிரியாணி லெஜண்ட் பிரியாணி, சூடா பிரியாணி லெஜண்ட் பிரியாணி. நன்றி நன்றி சார். ஜனநாயகன் படம் இப்ப திருட்டுத்தனமாக நெட்டில் வந்திருக்கு. இது வந்து என்னுடைய பார்வைக்கு உன்னுடைய, நான் அந்த வார்த்தையை சொல்லக்கூடாதுன்னு பார்க்குறேன், அதற்கு சமமாக உன் தாய் சொல்லக்கூடாதுன்னு பார்க்குறேன். அந்த வேலையை நீ பார்த்து வச்சிருக்கிற. ஒரு படத்தில் குறைஞ்சபட்சம் ஒரு சின்ன பட்ஜெட் படம்னாக்க ஒரு 100 பேர் வேலை செய்வாங்க. லெஜண்ட் லீடர் படத்தில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 500 பேருக்கு மேலே வேலை செஞ்சுருக்காங்க. அதே மாதிரி இந்த ஜனநாயகன் படத்துலையும் 500 பேரோட உழைப்பு அந்த படத்தில் இருக்குது. ஆனால் நீங்கள் ஒரு கற்பழிப்புக்கு சமமாக அந்த வேலையை நீங்கள் செய்துட்டு இருக்கீங்க. அந்த திருட்டு வேலையை, நாச வேலையை நீங்கள் செய்துட்டு இருக்கீங்க. அது மிகப்பெரிய தவறு. எப்படி தமிழக அரசு, இந்திய அரசு சொல்லியிருக்கோ, ஒரு 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 கருவில் இருக்கிறது ஆனா பெண்ணா என்பது தெரியக்கூடாது, ஸ்கேன் பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்களோ, அதை விட கொடிய செயலை நீங்கள் இந்த ஜனநாயகன் படத்தை வெளியிட்டு இருக்குது. இப்போ சொல்கிறாங்க, இந்த திருநெல்வேலி மாவட்டத்திலிருந்து சொல்கிறேன், இந்த மண்மரம் மாறாத இந்த திருநெல்வேலி மாவட்டத்திலிருந்து சொல்கிறேன், சமீபத்தில் தூத்துக்குடியில் அந்த பெனிக்ஸ் அந்த 2 பேர் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு இறந்ததற்கு எப்படி நீங்கள் கொடூரமான ஒரு தண்டனை கொடுத்தீங்களோ அதே மாதிரி ஜனநாயகன் படத்திற்கும் அந்த திருட்டு வேலை செய்தவங்களுக்கு, அந்த வேலையை செய்தவர்களுக்கு, அந்த வேலை செய்தவர் அதை விட கொடுமையான தண்டனை நீங்க கொடுப்பீங்கன்னு தமிழக அரசை நான் எதிர்பார்க்கிறேன், சரிங்களா? இந்த வேலையை நீங்க செய்திருக்கிறது ஒரு பாகிஸ்தானுக்கு நீங்க உளவாளியாக வேலை பார்த்ததுக்கு சமம். ஒரு தன்னுடைய தாய் நாட்டை, இந்திய நாட்டை, புரியும் நினைக்கிறேன் உங்களுக்கு, அந்த வேலை செஞ்சுட்டு இருக்கு. என் வாயால அது சொல்லக்கூடாதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா விஜய் சாரு இந்த படம் தான் என்னுடைய கடைசி படம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஆனால் நீங்க இந்த மாதிரி ஒரு திருட்டு வேலை பண்ணியிருக்கீங்க. சமீபத்தில் கூட லீடர் படத்திற்கும் இதே மாதிரி நெட்டில் படம் வரப்போறதா கேள்விப்பட்டேன். ஆனால் லெஜண்ட் ரசிகர் மன்றத்தை சேர்ந்தவங்க அதை சில பேர் அதை கண்டுபிடிச்சு அந்த வேலை செய்ய விடாமல் பண்ணிட்டாங்க. ஆனால் எப்படியோ இந்த ஜனநாயகன் படம் லீக் ஆயிருச்சு. இது மிகப்பெரிய தவறு. நன்றி.